ஹரியானாவில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறது பாஜக. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது. ஹரியானாவின் ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி. பாஜக வேட்பாளர் யோகேஷ் குமாருக்கு 2ஆம் இடம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பின்னடைவை சந்தித்த துணை முதலமைச்சர் துஷ்யந்த் சௌதாலா. உச்சன்கலன் தொகுதியில் ஜேஜேபி சார்பில் போட்டியிட்டவர் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஹரியானாவில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் பாஜக. அம்பாலில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலை. 29 தொகுதிகளில் முன்னிலை பெற்ற பாஜகவிற்கு வாக்கு விழுக்காடு அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 2வது இடத்தை பிடித்த பாஜக. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட காங்கிரஸ். ₹38,600 கோடி மதிப்பிலான 14 புதிய முதலீடு திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல். 46,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தகவல். வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. நெல்லைக்கு அமைச்சர் KN நேருவும் கோவைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியும் நியமனம். CITU சங்கத்தை பதிவு செய்யும் கோரிக்கையை தவிர சாம்சங் ஊழியர்களின் பிற கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன. அமைச்சர் TRV ராஜா தகவல். எந்தெந்த கோரிக்கைகள் அவங்களோட CITயோட கோரிக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா கோரிக்கைகளும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு மூலம் அவங்க நேரடியாக நீங்கள் உள்ளே வச்சு அவங்களோட ஒர்க்கர் சாம்சங்கோட என்ன சொல்கிறாங்க, என் கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. CIT தரப்பில் எங்கள் கிட்ட தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் அது CIT கிட்ட உங்ககிட்ட தான் பேசணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும். அமைச்சர் TRV ராஜா கோரிக்கை. இன்னும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அவரது ஆட்சியில் நீங்கள் இன்னும் முழுமையான நம்பிக்கை நமது முதலமைச்சர் மேலே நீங்கள் முழுமையாக வைக்க வேண்டும். இந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் நேரடியாக வேலைக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு அதிமுக MLA தளவாய் சுந்தரம் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கம். கட்சியின் கொள்கைக்கு முரணாக செயல்பட்டதால் தற்காலிக நடவடிக்கை என பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவிப்பு. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டிற்கு எடுத்துக்காட்டு என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் H ராஜா குற்றச்சாட்டு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியது திமுக. 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் பார்வையாளர்களை நியமித்தது கட்சி தலைமை. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 12ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் புதிய குளங்களை அமைக்கும் பணியை தொடங்கியது மாநகராட்சி. 40 கோடி லிட்டர் நீரை தேக்கி வைக்க திட்டம். ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்பதின் அர்த்தம் என்ன? சென்னை மாநகர காவல் ஆணையர் நேரில் விளக்கமளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் அடுத்த மாதம் முதல் பில் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வர உள்ளதாக தகவல்.
மதுபான உற்பத்தி, விற்பனை, இருப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் கணினிமயமாக்கும் பணி தொடக்கம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருது அறிவிப்பு. திட்டத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மின்வெட்டு காரணமாக செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் நோயாளிக்கு சிகிச்சை. ஒகேனக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அரங்கேறிய அவலம். சென்னையில் கஞ்சா போதையில் மளிகை கடைக்காரர் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள். ₹1 ஊறுகாய் பாக்கெட் தராததால் ஆத்திரம். பெங்களூரு பன்னர்கட்டா தேசிய பூங்காவில் பேருந்து பயணத்தின் போது பார்வையாளர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பேருந்தின் ஜன்னல் வழியாக சிறுத்தை ஏற முயன்ற வீடியோ இணையத்தில் வைரல். கனமழை காரணமாக மஞ்சளாறு அணையில் இருந்து வினாடிக்கு 200 கனஅடி வீதம் உபரி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மரம் சாய்ந்ததால் அறுந்து விழுந்த மின்கம்பி. மின்சாரம் தாக்கி கால்நடைகள் உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி பகுதியில் பரவலாக மழை. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அரசு பேருந்து மோதி தாய் மகன் பலி. சாலையை கடக்க முயன்றபோது நேர்ந்த விபரீதம். புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது விபத்திற்குள்ளான கிரெயின். படுகாயமடைந்த கிரெயின் ஆபரேட்டருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த பெண்கள் சுயதொழில் தொடங்க உதவி. சென்னை வண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளருக்கு குவியும் பாராட்டு. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் நவராத்திரி விழாவில் அறநிலையத்துறை அலட்சியம். பாரம்பரிய முறைப்படி யானை மீது புனித நீர் கொண்டு வராததை கண்டித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போராட்டம். உண்டியல் காசு இனிக்குது, யானை கொண்டு வர கசக்குதா, யானை கொண்டு வர கசக்குதா. திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் விழா கோலாகலம். மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மலையப்ப சுவாமி. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா. காமதேனு வாகனத்தில் நவநீத கிருஷ்ணன் திருக்கோலத்தில் அம்மன் வீதி உலா. குஜராத்தின் ஜாம்நகரில் களை கட்டிய நவராத்திரி கொண்டாட்டம். பிரதமர் மோடி போன்ற முகமூடி அணிந்து கர்பா நடனமாடிய மக்கள். நவராத்திரியை முன்னிட்டு கர்பா பாடலை எழுதிய பிரதமர் மோடி. துர்க்கை அன்னையின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்து. காஞ்சிபுரத்தில் கிருஷ்ணர் அலங்காரத்தில் அருள் பாலித்த பெருமாள். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நாகை அருகே உள்ள தேவதுர்க்கை அம்மன் கோயிலில் நவராத்திரி விழா கோலாகலம். ரத காவடியில் ஊர்வலமாக வந்து அருள் பாலித்த அம்மன். கோவையில் குப்பைகளை தரம் பிரித்து தருபவர்களுக்கு தீபாவளி பரிசு. நூதன முறையில் பிளக்ஸ் பேனர் வைத்த மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகம். உதகையில் அனுமதி இல்லாமல் சரக்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட மாடுகள் பறிமுதல். உரிய இடவசதியுள்ள வாகனங்களில் கால்நடைகளை அழைத்துச் செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். ராமேஸ்வரம் கோயில் வளாகத்தில் இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதம். வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை.
கொடைக்கானல் அருகே தொடர் கனமழையால் நிலச்சரிவு. சாலையில் பாறைகள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சிவகங்கை அருகே மஞ்சு விரட்டு திடலில் அரசு அலுவலகங்கள் கட்ட எதிர்ப்பு. சாக்கோட்டை யூனியன் அலுவலகத்தில் காளைகளுடன் நாம் தமிழர் கட்சியினர் காத்திருப்பு போராட்டம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்களுக்கு இடையூறு விளைவித்த திமுகவினர். மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அலுவலர்களை பணியாற்ற விடாமல் மிரட்டல். மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம். காவல்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. ராமநாதபுரம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட சட்ட கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாத அவல நிலை. நுழைவாயில் முன்பு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டம். நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு முன்னோடியான சந்திரயான் 5 திட்டம். தேசிய விண்வெளி ஆணையம் அனுமதி. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சிபிஐ. சஞ்சய் ராய் தான் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதாக அறிக்கை. பொலிவியாவில் நீடித்து வரும் காட்டுத்தீயால் பல லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதி சேதம். தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறல். பால்கன் தீபகற்பத்தின் போஸ்னியா பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழை. சேதங்களை சீரமைக்கும் பணி தீவிரம். ஹவுதியில் ஆயுதம் ஏந்திய குழு நடத்திய கொடூர தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. செய்வதறியாது பரிதவிக்கும் மக்கள். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை தாம்பரம் விமான தளத்தில் பிரம்மாண்ட அணிவகுப்பு. முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. வரத்து குறைவால் சென்னையில் தக்காளியின் விலை அதிகரிப்பு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ 100 ரூபாய்க்கும் மேல் விற்பனை. சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். மக்களை வஞ்சிப்பதாக திமுக அரசிற்கு எதிராக முழக்கம். சென்னையில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டம். தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படைக்கு எதிராக முழக்கம். தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி இலங்கை தூதரக முற்றுகை போர். கடமை இல்லையா கடமை இல்லையா மீன்பனை காப்பாற்ற. தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வான தமிழக வீரர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் உதவித்தொகையை வழங்க வேண்டும். தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. கோயம்பேடு வணிக வளாக மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி சந்தையை நவீனப்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சிறு மொத்த வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை. விழுப்புரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கத்தியால் தாக்கி வியாபாரிகளிடம் வெளிப்படை. அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து விசாரணை.
சென்னை குரோம்பேட்டை பகுதியில் கடையின் சுவற்றில் துளையிட்டு கொள்ளை. ஹரியானாவில் பதுங்கியிருந்த கொள்ளையனை துப்பாக்கி முனையில் கைது செய்த தனிப்படை போலீசார். சென்னையில் இளைஞர்களை குறிவைத்து அதிகரிக்கும் ஆன்லைன் மோசடி. நடிகர் யோகி பாபு மூலம் விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்ட சென்னை பெருநகர காவல்துறை. ராமேஸ்வரத்தில் குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்து புதைத்த கணவர் கைது. உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். நீலகிரியில் நடைபெற்ற மாநில வரையாடு தின கொண்டாட்டம். வரையாடு வடிவில் மனித சங்கிலி அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்கள். அரியலூரில் சிறுவனை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் மது விற்பனை. திமுக நிர்வாகி உட்பட 2 கைது. சீர்காழி அருகே உள்ள அண்ணன் பெருமாள் கோயிலில் கருட சேவை. பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டு தீபாராதனை. தென்காசியில் உள்ள குற்றாலநாதர் கோயில் ஐப்பசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கன்னியாகுமரி அருகே தொழிலதிபர் வீட்டின் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் 2 கைது. 2 பேரையும் 15 நாள் காவலில் சிறையில் அடைக்க நாகர்கோவில் நீதிமன்றம் உத்தரவு. வட மாநிலங்களில் களை கட்டும் நவராத்திரி விழா கொண்டாட்டம். பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றம். தாஜ்மஹாலை பார்வையிட்ட மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு. அதிகாரிகளுடன் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. நியூ மெக்சிகோவில் கோலாகலமாக நடைபெற்ற வெப்ப காற்று பலூன் திருவிழா. வானை அலங்கரித்த வண்ண வண்ண பலூன்கள். மேற்கு வங்கத்தில் போராடி வரும் மருத்துவர்களுக்கு ஆதரவாக நாளை நாடு தழுவிய உண்ணாவிரத போராட்டம். அகில இந்திய மருத்துவ சங்கம் கூட்டமைப்பு அறிவிப்பு. புளோரிடோவின் பிக் வளைவை தாக்கிய ஹேலின் சூறாவளி. நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். மெக்சிகோவில் பதவியேற்ற 1 வாரத்திற்குள் மேயர் தலை துண்டித்து படுகொலை. உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. அமெரிக்க அதிபராக தான் இருந்திருந்தால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிகழ்ந்திருக்காது. முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பேச்சு. இஸ்ரேலின் முக்கிய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும். ஹமாஸ் தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நிறைவு தின சிறப்பு இரங்கல் கூட்டத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டம். ஜூனியர் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணி. 13 தங்கம் என மொத்தம் 24 பதக்கங்களுடன் இந்தியா முதல் இடம். தென்னாப்பிரிக்கா அயர்லாந்து அணிகள் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர். 69 ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அபார வெற்றி. சர்தார் பாகம் 2 ஆக்ஷன் காட்சியில் நடிக்கும் மாளவிகா மோகனன். சமூக வலைதளங்களில் வெளியிட்ட புகைப்படம் வைரல்.